இன்று சனி பிரதோஷம், அதாவது ஆவணி மாதம் 15ஆம் நாள் 31/8/2024 சனிக்கிழமை. பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபடுவதால் பிரதோஷம் என்றால் பிறவிதமான தோஷங்களை நிவர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிறதான் பொருள். இந்த சனிக்கிழமை பிரதோஷத்திற்கு மட்டும் எதற்காக இவ்வளவு ஸ்பெஷல் என்றால், அந்த விஷத்தை விழுங்கியது சனிக்கிழமை நாள்தான். ஆதலால் இந்த சனிக்கிழமை பிரதோஷமானது மிக சிறப்பானது. மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷத்தில் விட சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷமானது ரொம்ப சிறப்பு. அதுவும் பெருமாளுக்கு உண்டான நாட்களாகவும் கருதப்படுகிறது திருமால். ஆதலால் அந்த சனி பிரதோஷத்தை எப்படி வணங்க வேண்டும் என்று வீடியோவில் பார்ப்போம். அதாவது இறைவன் தேவர்களை காக்க அகால விஷம் உண்ட காலத்தை தான் பிரதோஷ காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் தன் தேவியுடன் ரிஷப வாகனம் அப்படிங்கிற ஒரு வாகனத்தில் ஆலயத்தை முன்முறை வலம் அந்த சமயம் முதல் சுற்றில் வேத பாராயணமும், இரண்டாவது சுற்றில் திருமுறை பாராயணமும், மூன்றாவது சுற்றில் நாதஸ்வர இன்னிசையும் நடைபெறுவது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த சமயம் பார்த்திங்கன்னா பக்தர்கள் அனைவருமே ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற என்னும் 5 எழுத்து மந்திரத்தை ஓயாமல் நம்ம சொல்ல வேணும். கோயிலில் சுவாமியின் திருமுன் இருக்கும் நந்தி தேவர்களுக்கு அருகம்பில் மாலை, சிகப்பரிசி, நெய் விளக்கு வைத்து வழிபடுவது ரொம்ப சிறந்தது. பிரதோஷ காலத்தில் சிவலிங்கத்தை நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கு இடையே கண்டு வணங்க வேண்டும். இவ்வாறு பிரதோஷ காலத்தில் சோமசூக்த பிரதட்சணம் அப்படிங்கிற ஒரு முறை வலம் இறைவனை வழிபட வேண்டும். அது எப்படி அப்படின்னா, முதலில் நந்திகேஸ்வரர் கொம்பு வழியாக சிவலிங்கத்தை நம்ம தரிசனம் செய்துட்டு அப்பிரதட்சணமாக சண்டிகேஸ்வரர் சன்னதி வரை சென்று அவரை வணங்கி அப்புறம் பிரதட்சணமாக ஆலயத்தை வலம் வரணும். சுவாமியின் அபிஷேக தீர்த்தம் விழும் அந்த நிர்மாலய தொட்டியை கடக்காமல் அப்படியே வந்த வழியை திரும்பி மறுபடியும் நந்தி கொம்பு வழி சிவலிங்கத்தை தரிசித்து மீண்டும் சண்டிகேஸ்வரர் சன்னதி வரை சென்று அவரையும் தரிசனம் செய்து மீண்டும் அப்பிரதட்சணமாக வலம் மீண்டும் சுவாமி அபிஷேக தீர்த்தம் விழும் அந்த நிர்மாலய தொட்டியை கடக்காமல் அப்படியே வலம் வரணும். இந்த மாதிரி 3 முறை செய்ய வேண்டும். திரும்பி மறுபடியும் நந்திகேஸ்வரன் கொம்பு வழியே இறைவனை வழிபட்டு மீண்டும் சண்டிகேஸ்வர சன்னதி வரை சென்று அவர் வழிபடணும். இவ்வாறு மும்முறை வழிபாடு செய்வதே பிரதோஷகால பிரதட்சண முறையாகும். அதற்காக ஃபோட்டோ கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்து வழிபாடு செய்யவும். எப்படி பிரதட்சணம் பெற வேண்டும் என்று ஓம் நமக் சிவாயா.